Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 746 பார்ட் 1. போன பாட்டில் எல்லாருமே நம்ம லூஃபி வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல அவனை தலைவனா ஏத்துக்கிட்டு ஃபாலோ பண்றேன்னு ஒத்துக்கிட்டானுங்களா. அதுக்கப்புறம் சரியான பார்ட்டி, கப்பலெல்லாம் ஜாலியா எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறாங்க. லூஃபி தின்னு வயிறெல்லாம் புடைச்சு போய் ஜாலியா குச்சி என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறான். சரி, எப்படியா இவங்க என்ஜாய்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. ஆனாலாம் அவங்க கூட எல்லாம் என்ஜாய் பண்ணாம ட்ரெஸ்ரோசா டிவியே பார்த்துக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டாங்க, ஆனாலுமே நின்று வேடிக்கை பார்ப்பான். அதுக்கப்புறம் ரோபின் வந்து, இதுக்கப்புறம் எல்லாம் ட்ரெஸ்ரோசா உன் கண்ணுக்கு தெரியாது, அது சரி டோஃப்ளமிங்கோவை சரிச்சு உன்னோட கோலை நீ நிறைவேற்றிட்ட, அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்டா சிரிச்சுக்கிட்டே நீ தனியா விடுன்ட்டு அங்கிருந்து போயிருவான். அப்படியே கட் பண்ணி ட்ரெஸ்ரோசால காட்டுறாங்க. அங்க அந்த சைஃபர் போல் இருப்பானுங்கல்ல, அதுல CP0 சேர்ந்த கக்கு டோஃப்ளமிங்கோ இந்த கடத்தலுக்காக பண்ண லிஸ்ட் ஏதாச்சும் கிடைக்குமான்னு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டான். எங்கேயுமே ஒரு சின்ன குண்டுமணி கூட இல்ல. அதுலயே நல்லா தெரியுது அதை ஆட்டைய போட்டு போயிட்டாங்கன்னு. இந்த மேட்டரை லுச்சி கிட்ட சொன்ன உடனே அவன் ஆல்ரெடி அதை கெஸ் பண்ணா. அவன் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாம ஆயுதம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னு எதுவுமே இல்ல, அதையுமே மொத்தமா ஆட்டைய போட்டு போயிருக்காங்க. இதை ஏதோ ஆர்கனைசேஷன் ஆளுங்க தான் பண்ணியிருக்காங்க. என்ன இதனால நேவி ஆளுங்கெல்லாம் ரொம்ப பயந்துருக்கானுங்களாமா. மேபி ரெவல்யூஷனரி ஆர்மியா இருக்குமோன்னு ஒரு டவுட் இருந்தாலும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் ஸ்பேண்டம் லுச்சியை பார்த்து, ஆமா சார் நீங்க சொல்றதான் கரெக்டுமா, என்ன இதுக்கு முன்னாடி சைபர் போல் 9 இருந்தானுங்க, ஆனா இப்போ பதவி உயர்ந்து சைபர் போல் 0வா மாறிட்டானுங்க. இப்போ இவங்களோட டார்கெட் லூஃபி தான் போல. அடுத்து என்னடா பண்ண போற லூஃபின்னு அவனை பத்தி தான் யோசிப்பானுங்க. அப்படியே கட் பண்ணி ட்ரெஸ்ரோசாவை வளைச்சு காட்டுவாங்க. டோஃப்ளமிங்கோ பார்த்த வேலையில எல்லா இடமும் கோடு கோடா கிடக்கும். ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி இப்பதான் மக்கள் நிம்மதியா இருக்காங்க. இனிமேட்டு யாரும் அழுகணும்னு அவசியமே இல்ல, மியூசிக்கை போட்டு விட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதானே. சோ வியோலா ஆட, சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாட, வேற லெவல்ல செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும். மக்கள்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி சந்தோஷமா பேசின உடனே அவங்களுக்குமே ஆனந்த கண்ணீர் முட்டிக்கிட்டு வரும். அதுக்கப்புறம் என்ன, கிங் வழக்கம் போல சும்மா பயங்கரமா வந்து போஸ் எல்லாம் கொடுத்து அவர் இனிமேட்டு எப்படியெல்லாம் இருப்பேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துட்டு அப்படியே டோட்டாட்டாஸோட கிங்கையும் பிரின்சஸையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. எல்லாரும் பார்த்துட்டு வா வேற லெவல் கியூட்டா இருக்காங்கன்னு அவங்கள பாராட்டி தள்ளுவாங்க. இப்படி கிங்கோட செலிப்ரேஷனை பார்க்க அங்க ஒரு கூட்டம் இருந்தாலும் ஊருக்குள்ள பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு இன்னொரு கூட்டம் படாத பாடுபட்டு இருப்பாங்க. இந்த லியோவோட ஆளுங்கெல்லாம் பார்ட்டி அங்க முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆயிட்டானுங்க போல. வந்தவனே இங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ற வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்க கிங் ஒரு நோட்டீஸை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆவாரு. என்னன்னா வருஷம் வேர்ல்டு கான்ஃபரன்ஸ்ல இந்த மாதிரி கிங்குகளுக்கு மரியாதைக்காக ரெவரின்னு சொல்லி ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அதை கிங் இந்த வருஷம் அட்டன் பண்ணி ஆகணும். எல்லா ப்ரிப்பரேஷனையும் மத்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி இவங்க மட்டும் தான் பேலன்ஸ். அந்த டைம் வியோலா, ரெபேக்கா இன்னைக்கு மத்தியானம் வந்து சமைச்சு கொடுக்கறதா சொல்லியிருக்கான்னு சொல்லுவா. அப்போ கைரோஸ்னு ஆர்வமா அவனை பத்தி தான் கேட்பாரு. யோ அதான் ஒன்னாதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, அவ வந்தா இவன் வரமாட்டானா? இவ்வளவு மரியாதையா சொல்ல முடியாது, ஏன்னா டேடியாச்சே. வர்றாங்க ஒன்னாதான் வர்றாங்கப்பா. மொத்த ஃபேமிலியுமே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா சாப்பிட போறாங்க. அதே நேரம் ஊருக்குள்ள ரெபேக்காவும் மனுஷரியும் என்னதான் பெரிய பிரின்சஸாவே இருந்தாலும் நார்மல் மக்கள் மாதிரி அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா ஜாலியா இருப்பாங்க. டவுன்லயுமே வேற லெவல்ல வேலை போயிட்டு இருக்கும். அதுவும் எதுக்காக? நம்ம ஆளுக சிலைய செதுக்கிறதுக்காக. ஏன்னா மெயினா உசோப்பு, லூஃபி, கைரோஸ் இவங்க தானே இந்த கண்ட்ரியவே அடிச்சு புடிச்சு காப்பாத்தினது. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டின்னு சொல்லி லியோ தான் கூடவே நின்னு பார்த்து பக்குவமா செதுக்க சொல்லுவான். மொத்தத்துல ட்ரெஸ்ரோசா மக்களே நம்ம ஆளுல ஹீரோவாவும் கடவுளாவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ட்ரெஸ்ரோசாவோட ஆர்க்கு இதோட முடியுது. அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு 4 நேவி ஷிப்பை காட்டுறாங்க. அதுலதான் பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே அள்ளிட்டு போறாங்க. ஈஷோ சென்கோகு கிட்ட புலம்பிக்கிட்டே வருவான். ஏன்னா அவனுக்கு அக்கைனோ என்னென்ன ஆர்டர் போட்டான். ஸ்டாஹட், லூஃபி, லா இவங்க 2 பேர்த்தோட தலையோட வர சொன்னான். அப்படி வரலன்னா எந்த நேவி பேஸ்குள்ளேயுமே அவன் என்ட்ராக முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு புலம்புவான். சென்கோகு அவன் எப்பவுமே இப்படித்தான், கொஞ்சம் ரகடான மொரட்டு பையன். பேசாம அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பஞ்சாயத்து எல்லாத்தையுமே முடிச்சிருன்னு சொல்லுவான். ஆனா ஈஷோ அதை மட்டும் நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன்பா. ஏன்னா இப்ப வரைக்கும் அவன் பண்ணது எதுவுமே தப்பு இல்லையே. இப்போ இவங்க மேல இருந்து பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் கீழே இருக்க பிரிசனை காட்டுறாங்க. அங்க அந்த டோஃப்ளமிங்கோ சுரு கிட்ட பேசிட்டு இருக்கான். என்னன்னா ஈஷோ மட்டும் இவனுக்கு கோஆபரேட் பண்ணியிருந்தானா இந்நேரத்துக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம டோஃப்ளமிங்கோ இன்னுமே கிங்கா இருந்திருப்பான். ஆனா முட்டா பையா அவனோட லாஸ்ட் சான்ஸ் அதையும் கெடுத்துட்டான். என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் 4 போடு போட்டு தெரிய விட்டுருந்தான்னா இந்நேரத்துக்கு எனக்கு இந்த நிலைமை தேவையா? என்னைய கட்டி போட்டு நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இதனால நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்கம்மா. உடனே சுரு லூசு மாதிரி பேசிட்டு இருக்காரா. லூசு, இனிமேட்டெல்லாம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது, இப்ப நடந்ததான் உண்மை, நீ தோத்து போயிட்ட அவ்வளவுதான், உன் ஆட்டம் இதோட முடியுதும்பா. உடனே அவன் வில்லத்தனமா சிரிச்சுட்டு எப்படி சொல்றேன்னு கேட்பான். ஒரு நரிக்கு தெரியும்டா அடிபட்ட பீஸ்ட் என்ன யோசிக்கும்னு. ஆமா, கடல் கொள்ளையர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு நீ நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவுதான் ஆட்டம் போட்டாலும் இதே மாதிரிதான் அடுத்தடுத்து வந்து மாட்டுவாங்க. அவன் நீங்க தப்பா
எடை போட்டீங்க. ஒரு மான்ஸ்டர் அதோட ஃபுட்டை இழந்துருச்சுன்னா அதை தடுக்கவே முடியாதுமா. இப்ப மேட்டர் என்னன்னா, இப்ப இந்த கடலை யாரு ரூல் பண்ணிட்டு இருக்கா? இந்த கடலோட 4 எம்பரர்ஸா இல்ல அந்த 7 வார்லாட்ஸா? அதுவும் இல்லையா இந்த ஒஸ்ட் ஜெனரேஷனை சேர்ந்தவங்கள ஆள போறாங்க? இல்லவே இல்ல. நேவி மிலிட்டரி போர்சஸ்னு ஜஸ்டிஸ்ங்கிற பேர்ல இந்த கடலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் மக்களுக்கு சேவை பண்றதுக்காக ரெவல்யூஷனரி ஆர்மின்னு ஒண்ணு இருக்குது. அவங்க எல்லாத்தையுமே டீப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த டிங்கிற சீக்ரெட் நேம் வச்சிருக்க ஃபேமிலியை பத்தி சொல்லுவான். அவங்க இன்னுமே அவங்களோட ஹிஸ்டரிய இருள்ல மறைச்சு வச்சிருக்கானுங்க. எப்போ எப்படி வெளியே வருவாங்கன்னு தெரியாதுன்னு கண்டமேனிக்கு கையும் காலையும் போட்டு ஆட்டுவான். உடனே நேவி ஆளுகெல்லாம் தடுக்க வருவாங்க. ஆனா சுரு ஒண்ணு வேண்டாம் மூடிட்டு இருங்க நீர்வான். இப்ப மேட்டர் என்னன்னா, அவன் சொன்னானே ஏகப்பட்ட குரூப்புங்க. அதுல யாரு யாரை ஏமாத்த போறா, யாரு கொல்ல போறான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஹோலி லேண்ட்ல இருக்க செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நாள் பயங்கரமா சம்பவம் பண்ண போறானுங்க. அதை அவங்க கிட்ட சொல்லிருங்கப்பா. மேட்டர் என்னன்னா, இப்ப 25 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டி ரோஜர் கிராண்ட் லைனை கம்ப்ளீட்டா சுத்திட்டு வந்துட்டாரு. அவரோட எனிமி ஒயிட் பியர்டு. ஆனாலுமே அவரோட இடத்தை இவனால எடுத்துக்க முடியல. அதே நேரம் இப்போ ஏகப்பட்ட பைரட்ஸுங்க புதுசா கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ கிங்கோட சீட்டு வேற எம்டியா இருக்குது. அப்படி இப்படின்னு பயங்கரமா சுத்தி பேசுவான். மொத்தத்துல இப்ப அந்த கடலை ஆள்றதுக்கு யாருமே இல்ல. அந்த சீட்டை நிரப்புறதுக்கு எல்லாருமே மாத்தி அடிச்சுக்க போறானுங்க. இதனால ஒரு பெரிய ஸ்ட்ரகிளே உருவாக போகுது. இனிமேட்டு தான் இந்த ஹிஸ்டரி ஆஃப் பைரட்ஸ்ல எல்லா ஸ்ட்ரகிளுமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி அப்படியே வெறித்தனமா கத்துவானா. அவன் அப்படி கத்தும் போது வெளியில கண்டமேனிக்கு இடி இடிக்கும். சொல்ல போனா பார்க்கவே படுபயங்கரமா இருக்கும். சோ இப்போ இந்த நிலைமையில டோஃப்ளமிங்கோ தப்பிச்சு வந்தாலுமே மறுபடியும் எல்லாத்துக்கும் ஆபத்து தான். கிளம்புன உடனே ட்ரெஸ்ரோசாக்குள்ள போய் எல்லாத்தையும் முதல்ல போட்டு தள்ளுவான். மெயினா அந்த கிங்கோட குடும்பத்தை. ஆனா இதுக்கப்புறம் அவன் தப்பிப்பானா இல்லையான்னு டவுட் தான். ஆனா அவன் சொன்ன மாதிரியே பெரிய கலவரம் ஆக போதா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.